யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை இல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியை வருந்துவாரங்கி. ஒரு பெண்ணாக இருந்து விட்டோம் ஆனால், தாயின் கருவறையில் பிறந்து விட்டோம் ஆனால், தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரணுமாம். அப்படி இருந்தாலும் எனக்கு தந்தை இல்லாவிட்டாலும் இதோ என்னுடைய தாயின் அடக்கலத்தில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகின்றேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா அம்மா சந்தோஷமா ஆனந்தத்தோடு இருமா. தாய் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தந்தை இல்லாத உன்னை தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் நல்ல முறையில் பெற்றெடுத்து வளர்க்க. உண்மைதாமா, தந்தையில் இல்லை என்ற குறை என்பதே எனக்கு கிடையாது. தந்தைக்கு தந்தையாகும் சிறப்பாக என்னை வளர்த்து வந்து அது மட்டும் கிடையாது. நீயோ இப்போது படித்து முடித்து விட்டு உண்மைதாமா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போறீங்க. எனக்கு சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன செய்தி உடனே சொல்லுங்கம்மா. உனக்கு வயதாகிவிட்டது, காலகாலத்தில் உனக்கு ஒரு திருமண செய்தி, அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையடி. அம்மா அதுக்கு என்ன இப்ப அவசரம்? இப்பதானே படிப்பு முடிச்சிருக்கேன், பொறுமையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருமா, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையே நான் பார்த்து விட்டேன். ஐயோ அவசரப்படுறீங்களே, மாப்பிள்ளையே பாத்துட்டீங்களா? அப்ப மாப்பிள்ளையோட புகழெல்லாம் சொல்லுங்கம்மா. அவர் எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, நச்சையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா? சொல்லுமா. அப்பதான் மாப்பிள்ளையுடைய அழகை நான் சொல்ல வேண்டும். இத படி, இந்த உலகத்தில் அழகு என்றால் 32 லட்சணம் சொல்லுவாங்க. ஆமாமா, அழகு என்றால் எப்படி? 32 லட்சணம். 32 லட்சணம். ஆனா இங்கப்பா, நான் பாத்துக்கிற மாப்பிள்ளைக்கு அம்மா 36 லட்சணம். ஐயோ, அப்ப இந்த உலகத்திலே நான் தான் குடுத்து வச்ச பொண்ணா? அம்மா இது போன்ற அழகான மாப்பிள்ளை இது நாள் வரையில் பார்த்தே இருக்க மாட்டேன். அம்மா 32 லட்சணமே யாருமே கண்ணால பார்க்க முடியாது. 36 லட்சணம்னா அவருக்கு அழக பார்க்க என் கண்ணு பத்தாதும்மா. அவர் உடனே காட்டுமா எனக்கு ஆசை. ஏண்டி அவசரப்படுறேன்? அவ்வளவு ஒரு அழகு உண்மைதானே? ஆமா, முதல்ல காட்டு. இருந்தாலும் இந்த தாயுடைய வார்த்தைக்கு செய்திக்கிறியா? அம்மா அம்மா உன் சொல்ல எப்பவுமே மீறக்கூடாது. தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி, உனக்கு விருப்பம் தானே? ஆமாமா. சரி, பாக்குறேன். மாமா பூ ஐயோ சனிக்கு போயிட்டு வெந்துச்சா
டேய் என் மகன் வந்துட்டான். ஆமா, ஆமா. மொக்கா பொண்ணு சென்னையில படிக்குதுன்னு அதுவா வந்துக்குது. எனக்கு கிளியணும் மச்சான் அதுவா வந்துக்குது. டேய் அது சென்னையில படிச்சது. நல்லா ஸ்டைல் ஸ்டைலா பசங்களை பார்த்திருக்கோம் மச்சான். நீ என்ன மச்சான் சித்தியமா இவ்வளவு சிறப்பா இருக்கு. நான் அதுக்காக தான் நான் குங்குமம் பூ சாப்பிடுறேன். இது சிகப்பு. குங்குமம் பூ காலில் அப்படி கலிக்கு வாயில ஊற்றி வைக்கிறேன். வாயில ஊத்தியா? ஆனா பையன் என்ன ஆச்சப்ரா? அதே சிகப்பாகும் போதே பேசிட்டு ஆகுது எனக்கு. அப்படியே எம்ஜிஆர் கலரு மச்சான். வர சீக்கிரம் வர. ஏய் இழிவுக்கும் பீகளுக்கு என்ன செய்ற? இப்படி மிச்சா தள்ளி அடிக்காது அச்சிமாய்க்கு மிச்சா. ஓ லட்சு போய் நடிச்சா மிச்சா சத்துமா சவுத்து வருது. அத்து வண்ணி அக்கு அபாது போய் சிறையா எல்லையில நிக்க வச்சா ஒரே ஒரு காத்து கருப்பு கூட ஊர் உள்ளவர அக்கா பொண்ண முதல் பார்க்க போறேன். வெறுங்கையோடு போக கூடாது. பாவனி 2ஆம் கட்டா ஒன்னும் தெரியாது. அக்கா பொண்ணு மிச்சா ஊக்கே. டேய் நான் குத்துறா நீ குத்தினா நீ வந்து பவுடரி போய் தெரியுங்க. சுத்திக்கிறீ பாய் மாட உனக்கு போ. அவசியம் கடவுளா பார்த்து அந்த கூலி கொடுத்துக்கிறாங்க. பூ அங்க வச்சிருக்க அமர்வுக்கு மாமன் வந்து பார்க்க சொல்லு. எனக்கு பொறுமைக்கு பொறுப்பா நீ அழுவியா உள்ள போடுமா வந்துட்டாரா? மாடு மிரண்டு நான் வரவே மாட்டேன். எனக்கு கல்யாணமே தேவையில்ல போடி. போய் வாடி போடி ஒரு பொண்ணுக்கு பாக்குற மாப்பிள்ளையா இது? மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சரியான மலைக்குரங்க எடுத்துட்டு வந்து காட்டுறேன். வாடி மலைக்குரங்க. ஆமா இது தோல் குத்து பாக்குறேன். சும்மா இருக்க மாட்டேன் பள்ளிக்கு பயவா கஷ்ட போறீங்களா? ஐயோ 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவன் வந்து கல்யாணமே தேவையில்லமா? இந்த மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லை. இவர்கள் இல்லை என்றால் உயிரோடு இருந்திருக்க முடியாது தெரியுமா? அப்படியா? அம்மா இத பதிவு தாயோட வார்த்தை கிடையாது. இவனை விட்டா வேற வழியே கிடையாது. நமக்கு வழியே கிடையாதா? சரி நீ சொல்றதுனால நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி டேய் என் மகளுக்கு உன்னை பிடிச்சிச்சான். சரி
பார்த்தா மீங்கிடும். அறிவுள்ள மீங்கிறேன்ற. டேய், இத பாடா. சரி சரி, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னுச்சியா பொண்ணு சரி பிள்ளை சரி பிடிச்சிருக்கா கேட்பாங்க. ஆனா என் பெண்ணை கேட்டதுக்கு பிடிச்சு சொல்லிட்டான். சரி, உன்னுடைய ஆசையை கேட்கணும்ல. ஆமா, என் மகன் உனக்கு பிடிச்சிருக்கடா? ஏதோ துமாரு எழுத்துடா. என் மகன் உனக்கு சுமாரா பிடிச்சிருக்கா? ஏய், இப்படிதான் பேசிருக்கியா? பொண்ணு கூட மாட்டியா? மாமா போயிட போறாருமா, புடிமா. ஏண்டி அம்மா என்னடி வார்த்தை கேட்டு கேட்டு அவன் என்னமா சொல்றான்? சரி சரி, டேய், என் மகன் உனக்கு பிடிச்சிருக்கா? ராகு காலி நெருங்கிட்டியா? புண்ணு முகத்தை பாக்கணும். ஏய், புண்ணு போகிட்டியா? ராவாஜிய பாப்பாங்க. ஏய், இங்க வா. இந்த மாதிரி ஆமா, இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன்? எங்க மகன் வந்துட்டால. டேய், சென்னையில வந்திருக்கான். நான் இப்ப போயிட்டு என் மகளுக்கு கறி மீன் முட்டை அனைத்து வாங்கிட்டு போயிடா. அங்குதான் மீன் இட்லி இது மீன் கறி முட்டை வாங்கி போட்டுருப்பாங்க. அதான் தேவையில்ல. ஏய், அங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்குடா. அங்க தேவை கிடையாது தொடர்ந்து. நான் தொடர்ந்து மாதிரி தெரியுங்க. என்ன செய்யணும்? மச்சான் ஏதோ புதுசா சொல்ல போறான். கெட்டியாரா வாங்கல. அப்படியா? டேய் டேய், சொல்றேன் மச்சான். என்ன சொல்ற? டேய், நீ செய்த அப்படி சொல்லு. நான் சுத்தா பண்ணிடு. எது? நான் சுத்தா. ஏய், ஆஸ்கடா. நாஸ்தா. நாஸ்தா சரியா? இட்லி சுட்டுடு. 4 இட்லி சுட்டுடு. 4 இட்லி. சுட்டுட்டா ரசம் வச்சிரு. ரசம் வச்சு. அப்படியே கட்சி குச்சிரும். வாங்க வாங்க டேய். ஒரு வாங்க போக மாட்டேன். சரி சரி, டேய், எப்படி டேய்? அவதா. அம்மா அம்மா, நீ எங்க தெரியுமா போறீங்க? ஏட போற? நான் ஆடு ஓட்டினா நான் முறை சரிங்களா? சீக்கிரம் ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் மாமா. அப்படியா? ஊச்சுகளுக்கு பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும். இந்த சப்பு லைட் எனக்கு சப்பு லைட் ஐயோ, அப்படி கிடையாது. அது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்புறம் நிக்க வச்சு பச்சைங்களை நீட்டா நிக்க வச்சு சுனிகி நீ மீனிகி நீ எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா விளையாட்டும் எனக்கு தெரியும் மாமா. அப்படியா? ஆமா. அப்படியா? ஒரு பாட்டு பாரு. ஐயோ, உனக்கு பாட்டு பாடணும். ஏன் என் குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படியா? எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. இது வரைக்கும் பாட்டு நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததே கிடையாதா? சரி, பாடட்டா. தந்தானடா தண்ணி நன்னா நன்னா தண்ணி நன்னா என் பல்லுமா மாமாய் உனக்கர வரத்திலே உனக்காக கண்ணால் கண்டா பின்னால் மறையிற அனல் பார்வே
பக்குவமா கூப்பிட்டு வச்சா போல கூட. அம்மா ஒண்ணுக்கு கூட சாப்பிடுறாமா இதான் தொண்டை சரி வச்சு குடிச்சிக்கிறாமா. எப்ப சாவு பண்ணுங்கிற மாலுவா நம்மள தூக்கிட்டு தள்ளி ஓ இந்த பொண்ணு ஆ இவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னா ஆ எதுக்கு உதவானா இல்லையோ இல்லையோ இது உதவான். தேங்காய் சொல்றதுக்கு மாமா நீ செத்துட்டனே அந்த ஆளு என்ன கூப்பிடுறான் மாமா. அவன் ஒரு மென்தில ஆமா அதே கடவுளா பார்த்தா அவன் அப்படி மாமா வச்சு உன் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? நீலவானமோ எவ்வளவு ஆசையை சொல்லலாம். சத்தியமா சொல்றேன் இப்பவே எனக்கு அப்படியே மேலகிற மாதிரி மேல வந்துக்கிற மாதிரி. அப்படியா? ஏன் அந்த கையை விடுற? பிரிட்ஜில வச்சுட்டு குடுக்குறேன். எங்க மச்சா பாடி கேட்டுக்கிறியா? நான் கேட்டதே கிடையாது. உயிர் மாறிக்குவாமா மாமா? அவர் சொல்றத பார்த்தா நீ எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஞ்சிருவனு எனக்கு தெரியுது. அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் தோல்வி கூடுவான். அவன் அப்படியா? மாமா இங்க இருங்க மாமா, நீங்க கொஞ்சம் வாய வைங்களேன். வாய வச்சா வாய் கீழே ராகத்தை தான். மாமா நீங்க எதை புடிச்சு பாடுவீங்க? 3 கட்டிய புடிச்சு சொல்லி. சரி அதை புடிச்சு பாடுங்க பாக்கலாம், எதனா ஒண்ணு. சரி சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்காக பாட்டா பாடுங்க. அடி என்னடி நுனி அம்மா உன் கண்ணுல என் குச்சி. கண்ணுல குச்சியா? அதுதான் பாடுவியா? நல்லா இருக்கு மாமா. அதான் எத்தனையோ பேர் மீக்கில பாட்டு சொல்லி என் வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. மீகா ஓ மைகா மைக்குங்க
எங்க மாமாவுக்கு கொஞ்சம் அரைக்குறையா தான் வரும். அந்த மாதிரி ஆள் தண்ணி பேசுற ஏன் பேச்சு நேரி பார்த்தாலும் நீ போடுவான். மாமா நீ இல்லாத நேரத்துல அவர் உதவுவாரு மாமா. நீ வெளியே போயிட்டுன்னா நான் அவரை வச்சு பாத்துக்கிறேன். அம்மரு அதெல்லாம் போயிட்டு போச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை ஆமா அவன் குச்சிட்டு ஓட்டு மேல பத்து இன்னும் சீக்கிரமா போனோம் மாமா. ஆடெல்லாம் ஓட்டிட்டு போனோம். திரும்ப வா வா வா